வணக்கங்க, என் பேர் அமுல். நான் வந்து பேக் பெயினுக்காக எஸ்கேடி இயற்கை ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நான் இங்கே வந்துருந்தேங்க. வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபைனலாக கிளம்பலான்ட்டு ஒரு 10 days இருந்து நான் கிளம்புறேங்க. இதில் ஒரு ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய L4 L5 ப்ராப்ளம் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக எனக்கு இருக்குது. இந்த 10 வருஷத்தில் எங்களை நான் நிறைய இடம் பார்த்தேன். நான் எல்லா மருத்துவமனைகளும் போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டேங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 8 நாளில் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ரொம்ப அதாவது மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப உளுந்து நடந்து வந்தேன். நான் உளுந்துன்னா ரொம்ப ஷேப்பாகி உடம்புல இச்சு மாதிரி ஆகி அந்த மாதிரி தான் நான் வந்து நடந்து வந்தேன். இது எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னா, பார்க்க முடியாதுன்னா இது இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்து அட்டன் பண்ணேன். நான் அட்மிஷன் ஆகி ஒரு 8 நாள் வந்து எடுத்துருக்கேங்க ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து போதுமான அளவுக்கு நான் நிமிர்ந்து இப்படி நடக்கிறேன், உட்காடுறேன் அப்படின்னா இங்கே ஒரு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி நான் 100 கிலோவில் எடையை வந்து நான் கொண்டு வந்தேன். நான் என்னோடய உடம்பு வந்து 100 கிலோவில் இருந்தது. அந்த எடையை குறைச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். இந்த 8 நாளில் 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதேமாரி அவங்க கொடுத்த உணவு முறைகள், சாப்பாடு ப்ளஸ் ரூமு, இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு எல்லா டாக்டரும் வந்து பக்காவாக செய்கிறாங்க. 3 நேரங்கள் வந்து டாக்டர் வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. 3 நேரங்கள் பார்த்திங்கன்னா காலைல 6:30 யாரையும் வந்து இந்த மூக்கு ஸ்நானம் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு எலிமா கொடுக்குறாங்க, வயிறு சுத்தப்படுத்துகிறாங்க. உணவு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா ட்ரீட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில் நமக்கு வந்து எங்கே இருக்குது, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத ஆராய்ச்சி தெளிவாக கேட்டு நமக்கு வந்து அந்த வழிகளை வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒப்பீனியன் அவங்க நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இருந்திருக்கேன். 8 நாளில் வந்து ரொம்ப க்யூராக இருக்கேன். ஃபுல் ஃபீல்டாக இருக்கேன். எனக்கு 100% க்யூரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்போவும் நார்மலாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சும்மா ஜஸ்ட் மைல்டாக தான் இருக்குது. எல்லாம் ரொம்ப நாள் அது எப்போது இருக்கிற வழிகள் தான், அது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் 3 நேரம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் எப்படி இருக்கிறோம், எப்படி சாப்பிட்ருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன தண்ணி குடிச்சிருக்கீங்க, பிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 நேரங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே உள்ள இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் சூப்பராக பழகுறாங்க. அவங்களோட பழகும் விதங்களே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நம்மளோட நோய் பகுதியில் தீர்ந்துடும். அந்த மாதிரி இருக்குது இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் எனக்கு இந்த வழி போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நான் வெளியே பார்த்துருக்கேன் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ரொம்ப கம்மி ட்ரீட்மெண்ட்டுனா இப்படி இருக்கணும், அப்படி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, என்னோடய வயசு 48 ஆச்சுங்க சரிங்களா. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இப்படி மாதிரி கீழே வந்து நடந்து வேலையை செஞ்சு அது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாம் இப்படி பண்ண முடியுமா, வைக்க முடியுமா, ஹாஸ்பிட்டல்லாம் போவோம் வைக்கும் அப்படின்னா, இல்லை நான் இங்கே போயிட்டு வரேன் சொல்லியிருக்காங்க, எஸ்கேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. ஆனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது. 100% வந்து எங்கே க்யூர் ஆகுது. வலிகளை வந்து போக்கி கால்களில் நரம்புகளை நல்ல செயல்படுத்தி உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் நல்லா கொடுக்குறாங்க. இப்படி இருக்கணும். யோகா ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது யோகா வந்து பண்ணோம் அப்படின்னாவே உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த உடலோட இதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யோகா வேணுங்க. அது எஸ்கேடியில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்க காரணம் எஸ்கேடியோட மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். தேங்க்யூ.